Daily. Taste the Daily. மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்றுக் கொள்கை. தாய்மொழி கொள்கைதான் உலகத்தின் தலைச்சிறந்த கொள்கை. ஒவ்வொரு மனித இனமும் தத்தமது தாய்மொழியிலே சிந்தித்தால்தான் அறிவு வளர்ச்சி பெறும், கண்டுபிடிப்புகள் மேன்மை பெறும். ஆதலால் உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்கள் தத்தமது மொழிகளில்தான் ஆராய்ச்சிகளில் ஈடுபடுகிறார்கள். ஆங்கிலம் இன்றைக்கு உலகளாவிய ஒரு தொடர்பு மொழியாக இருக்கிறது என்பதால் ஆங்கிலத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இங்கு தமிழ் ஆட்சி மொழியாகவும் ஆங்கிலம் தொடர்பு மொழியாகவும் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுகளால் ஆண்ட எந்த திராவிட அரசுகளாலுமே அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதை தமிழ்நாடு அரசு முறையாக நடைமுறைப்படுத்துகிறதா என்கிற கேள்வியும் நான் எழுப்புகிறேன். 75 ஆண்டுகால சுதந்திர வரலாற்றில் முதல் முறையாக IAS அதிகாரிகளுடைய மாறுதலுக்கு முழுக்க தமிழிலேயே அரசாணை வெளியிட்டிருப்பது இப்போதுதான் முதல் முறை என்று சொல்லுகிறார்கள். அதையும் எனதருமை பத்திரிகை ஊடகங்கள் தான் செய்தியாக வெளியிட்டிருக்கிறீர்கள். ஆக இந்த இழிநிலை ஏன் தமிழ்நாட்டில்? எப்போது இந்த இழிநிலை மாறும்? தமிழ்நாடு எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று சொன்ன தமிழ்நாட்டில் எங்கே தமிழ் என்று தேடுகிற நிலைமை. பெயர் பலகைகளில் தமிழ் இல்லை. தமிழச்சிகள், தமிழர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளை செல்வங்களுக்கு தமிழில் பெயர் சூட்டுவது இல்லை என்கிற இந்த அவலத்தையும் தமிழர்களாகிய நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு பெயர் பலகை சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த ஆங்கிலத்தில் எழுதப்படுகின்ற பெயர் பலகைகளை அழிப்பு போராட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டில் இதற்காக வழக்கை சந்தித்தவன் என்கிற அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் உன்னதமாக போற்றப்படுகிற மொழி அவரவர்தம் தாய்மொழி. அந்த மொழிதான் அறிவியல் மொழி, ஆராய்ச்சி மொழி, கல்வி மொழியாக இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். தமிழக மக்களோ, இந்திய மக்களோ, உலக மக்களோ வேறு எந்த தாய்மொழி அல்லாத புரிதொரு எந்த மொழியும் அவரவர்கள் விருப்பத்திற்கு இணங்க கற்றுக்கொள்ளலாம், படித்து கொள்ளலாம், புலமை பெறலாம், அறிவு பெறலாம், ஆராய்ச்சி செய்யலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் ஒரு மொழியை அழித்து இன்னொரு மொழியை மேம்படுத்துவதற்காக இல்லாத மொழிக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நிதிநிலையில் 1000 கோடி ரூபாயும் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 686 கோடி ரூபாய் ஒதுக்குவதும் என்பது ஏற்புடைய செயலல்ல. வெறும் இந்திய அளவிலேயே வெறும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் பேசக்கூடிய ஒரு மொழியாக சில 1000 பேர்களால் இன்றைக்கு வழிபாட்டு மொழியாக இருக்கிற ஒரு மொழிதான் சமஸ்கிருதம். அது ஒரு பழமையான மொழி. அது அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக கோடிக்கணக்கான மக்களால் பேசப்படுகின்ற மொழியை தவிர்த்து இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைகளிலே இந்தியையும் ஆங்கிலத்தையும் மட்டும் எங்கள் தமிழ் மண்ணில் இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எழுதுவதும் தனது சுங்கச்சாவடிகளிலே இந்த மொழிகளுக்கே பிரதான முன்னுரிமை கொடுப்பதும், எம் தாய்மொழி கொண்ட தமிழர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசு பதவிகளிலே நியமனம் செய்யப்படாமல் இந்திய தாய்மொழியாக கொண்டவர்களை நியமனம் செய்து இந்திய திணித்தால் எதிர்க்கிறீர்கள், இந்திக்காரர்களே திணிக்கிறோம் என்று எம் மீது திணிப்பதும் இது மாபெரும் எம் தமிழ் மீது ஒன்றிய பாரதிய ஜனதா தொடுக்கின்ற ஒரு மாபெரும் யுத்தம். இது ஒரு போர் என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருடைய இத்தகைய ஆணவ அடாவடி திமிர்கொண்ட பேச்சை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் இங்கு ஒற்றை நாடு இந்தியா, ஒற்றை மதம் இந்து மதம், ஒற்றை பண்பாடு, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை உணவு என்று பிறிதொரு இந்திய மக்களிடத்தில் திணிக்கின்ற இந்த முயற்சியை ஒரு காலம் தமிழர் மண் ஏற்காது. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதுதான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஒன்றிய அரசு நடத்துகிற அத்தனை CBS பள்ளிகளிலும் அதேபோல் இன்டர்நேஷ்னல் பள்ளிகளிலும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலும் தமிழ் வழியில் படிக்காமலேயே வெறும் இந்தியும் ஆங்கிலத்தையும் மட்டும் படித்து பட்டம் பெறலாம் என்கிற இந்த நிலை இருக்கிறது. இதை இந்த இழிநிலைக்கு ஆக்கியது ஒன்றிய அரசு தான். மாநில பட்டியலில் இருந்த எமது கல்வி உரிமையை பொது பட்டியலுக்கு மாற்றி
அந்த பொதுப்பட்டியலில் 2 அரசுகளும் ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த ஜனநாயக மாண்பை காலில் போட்டு மிதித்து அதை தன்னகத்தே எடுத்துக்கொண்டு அதிகார வெறியோடு நடந்து கொள்கின்ற இந்திய நாட்டின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரினுடைய இத்தகைய அறிக்கையை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். இன்றைய கூட மாண்புமிகு நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் அவருக்கு சரியான ஒரு பதிலடியை தந்திருக்கிறார். மீண்டும் ஒரு 1965 போல் ஒரு மொழி போரை தமிழ்நாட்டு மக்களும் தமிழர்களும் நாங்கள் நடத்துவதற்கு எங்களை நீங்கள் தூண்டாதீர்கள் என்று எச்சரித்திருக்கிறார். இது ஒரு அரசின் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழகம் என்பது நீங்கள் உலக அரங்கில் உலக நாடுகளில் மொழிக்காக தன் உயிரை விட மேலான எமது தாய் மொழியை காப்பதற்கு மொழிப்போர் ஈகையர்களை கொண்ட மாநிலம். அதற்காக தன் உயிரையே தந்திட்ட மான மறவர் கூட்டம் தமிழர் கூட்டம். கடந்த மாதம்தான் மொழிப்போர் ஈகையர்களுக்கு நான் நேரடியாக சென்று தாளமுத்து, நடராஜன் போன்ற எமது மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தி வந்தேன். ஆக எண்ணற்ற எம் தமிழ் சமூகத்தின் உயிர்கள் இந்த மொழி உரிமைக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு நாவடக்கத்தோடு தான் ஏற்றுக்கொண்ட அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் ஒன்றிய அமைச்சர்கள் இது போன்ற துடிப்பான வார்த்தைகளை வெளியிடுவதை ஒரு காலத்திலும் தமிழகம் ஏற்காது, தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள். இதற்கெல்லாம் கண்டிப்பாக தேர்தல் களங்களில் பாரதிய ஜனதாவிற்கு சரியான சவுக்கடியை தமிழகம் தரும் என்று நான் கருதுகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.